பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹெவன்லி வாய்ஸோடு இணைத்து இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியை நான் டெலிகாஸ்ட் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் மறந்துடாதீங்க, நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா? நாளைக்கு சாயங்காலம் விசேஷித்த எழுப்புதல் விடுதலை கூட்டம் நம்முடைய சபையில் வைத்திருக்கிறோம். ஹெவன்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சர்ச், நேரு ரோட்டில் இருக்கிற ஜோதி ஸ்கூல் பகுதியில், லிங்கராஜபுரம், கம்மநல்லி ஏரியா. நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது. பால் சுபாஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் திருப்பூர்லேருந்து வருகிறார். அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தரோடு கூட வாழ்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக கர்த்தர் எழுப்பி நல்ல அநேக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய சபையில் வந்து இந்த விசேஷித்த எழுப்புதல் விடுதலை கூட்டத்தை நடத்தும்படி வரப்போகிறார். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வியாதியா, பலவீனமா, கண்ணீரா, தீராத வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சாபக்கட்டா, மந்திரக்கட்டா, பில்லி சூன்யமா, ஏவலின் வல்லமையா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எல்லாரும் வாங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையில் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நீங்கள் வாங்க. என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் சாபத்தை உடைக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஓடி வாங்க. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சுகமாக்கி கர்த்தர் உங்களை வீட்டுக்கு அனுப்புவார். வாங்க. அநேக பிரயாசத்தின் நடுவில் அநேக பணங்களை செலவு செய்து நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக தாங்க இந்த கூட்டத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய இந்திய தேசத்தில் மட்டும், கர்நாடகாவில் மட்டும் இல்லை, இந்திய தேசத்துலேயும் நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து விடுதலை பெற்று கொண்டு போய் உங்கள் சபையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் பிரகாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. தயவு செய்து நீங்கள் வாங்க. நாளைக்கு சாயங்காலம் நாம் சந்திப்போம். தயவு செய்து மிஸ் பண்ணாமல் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரை சேவித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிப்போம். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுவோம். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே கர்த்தருடைய நாமமே அல்லாமல், என்னுடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால் அவரை சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து கர்த்தர் உங்களை விடுவித்து அற்புத அடையாளங்களை ஆவியானவர் செய்து முடிப்பார். ஆகையினால கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை பின்பற்றுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் ஒரு பலத்த காரியங்களை நம்முடைய தேசத்தில் கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். சரிங்களா? நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? நாளைக்கு சாயங்காலம் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, நாம் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரகாலா அம்மா ரியாத்தாலா, ஓ ரகாலா, உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் இல்லை. ஆண்டவர், உண்மைதான் நாங்கள் சேவிக்கிறோம். ஆண்டவர், உண்மைதான் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், கட்டுகளை உடைத்து போடும், சாபங்களை முறியடித்து போடும். கர்த்தர் ஒரு பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வீராக. ஆண்டவரை, ஓ ரகாலாமா ரியாத்தாலாபா துடாத்தாலாமா சியாந்தாராபா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை சேவிக்கிற பிள்ளைகள் உம்முடைய விடுதலை காணும்படி கர்த்தர் செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும், வழி நடத்தும், மூடி மறையும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
காட் bless you. கர்த்தரை செய்வீங்க, அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.